ஏன்டா மழை பெய்யுற நேரத்துல வெளியே இருக்க? ஓஹோ, உள்ள வரதானே? ஆமா, காத்து வாங்க வந்துட்டாலாம். வந்துட்டியா? நான் என்ன உன் மடியில உட்கார்ந்தா வண்டி ஓட்டுறது? சி ஏய், செக் பின்னாடி போ. அவர் எங்க வந்து உட்காருவாரு? அவர் முதல்ல வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். மழை பெய்யுற நேரத்துல எதுக்கு வெளியே போயிட்டு இருக்க? இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்கடா போற? தள்ளி உட்கார. ஆமா, அப்படியே இங்க நிறைய இடம் 3 பேரும் சேர்ந்து பைக்ல போகாதீங்க. என்ன சுகர் டாடியா? என்னது சுகர் டாடியா? அது என்ன சுகர் டாடி? முதலாளி. டேய், அவர் வெறுப்பேத்தாம சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பி தொலைங்க. மார்க்கெட் வழியா போங்க. அண்ணா வண்டி எடுங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன், நீங்க தான் எடுக்க மாட்டீங்க. தயவு செஞ்சு எடுங்கண்ணா, சூப்பரா இருக்கும் தெரியுமா? புல்லட் எடுத்துருங்க. என்ன சொல்றீங்க? யோசிக்கலாம். ஓஹோ, செம்மையா இருக்கும் அதான். அட என்னடா, நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல. டேய், புரியுது இத வந்துட்டேன். தண்ணியை ஊத்தி அடிக்கிற ராவா அடிக்கிறீங்க. ராவா அடிக்கிறீங்க. சந்தானே உங்க லெவலுக்கு அடிக்கண்ணே, எங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. டேய் நாளா அடிச்சா பாட்டிலே முடிச்சிரும்டா. வயசாச்சுன்னா ஒதுங்கி ஓரமா இருக்கணும். டேய் யாரை பார்த்து வயசாச்சுன்ற? வா 2 பேரும் ஈக்குவலா வந்தாங்கண்ணா. இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க போல. எல்லாரும் வருவாங்க. அண்ணா எனக்கு ஒன்று எடுத்துட்டு வாங்கண்ணே. சரி சரி. டேய் சும்மா புலம்பாதடா போடா. வேலையை பாரு. ஊருக எடு. சரி சரி. ஏய், ஐயோ, பெரிய தேங்காவா பறிச்சுட்டாரு போல இருக்கு. நான் தான் முதல்ல குடிக்க போறேன். அண்ணா வழுக்கையா இருக்கா? எனக்கு வழுக்க தான் பிடிக்கும். ஐயோ ஓடி வாங்க. அண்ணா கீழ விழுந்துட்டாரு. அங்க பாருங்க என்னாச்சு. சுக இன்னும் எவ்வளோ நேரம் இங்கே இருக்க போற? வீட்டுக்கு போக முடியாத நிலைமையாயிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தான். காதல் கத்திரிக்கான்னு வரும்போது நம்மளும் ரிஸ்க் எடுக்கணும். முந்தா நேற்று தானே நம்ம காதலிக்க ஆரம்பித்தோம். ஆ, நான் இவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டிய நேரம் வரும்னு நினைக்கல. உன்னோட வீட்டு ஆளுங்க என்னன்னா என் ஆஃபீஸ்க்கு வீட்டுக்கெலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இங்க வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். கொஞ்சம் பயந்து போயிட்டேன். தெரியுது. ஐயோ சுகர் அண்ணா, இவருக்கு என்னாச்சு? ஐயோ இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? இவனுக்கு வேலையை தெரியாது, ஒரு மண்ணாக்கட்டி தெரியுது. ஒண்ணுமே புரியலையே. ஹலோ டாக்டர் எங்க இருக்காரு? சுகண்ணா தென்னை மரத்துல இருந்து விழுந்துட்டாங்க, கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்ப என்ன பண்றது? இவ்வளவு வலி இருக்கா? கை காலெல்லாம் பயங்கரமா வலிக்குது. நீ கொஞ்சம் யோசிச்சு பண்ணிருக்கலாம்ல. போடிக்கிறது பேச மாட்டான். டேய் ஏன்டா கத்திக்கிட்டே இருக்க? அமைதியாடா. ஓகே ஓகே. வலி தாங்க முடியலடா. எக்ஸ்ரே எடுக்கணும், பாத்துட்டு வந்துடுறேன். என்ன சொல்லிட்டு நீங்க என்ன ஏடா சொல்லிட்டு போறான்? ஏய், கைதான் உடஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேய் வீட்ல சொல்லிட்டீங்களாடா? அதெல்லாம் அப்படியே சொல்லிட்டேன். ஐயோ, அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், வந்து பிரச்சனை பண்ணிடுவாங்கடா. கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாங்க. சரி சரி நான் கிளம்புறோம். நீ பாத்துக்க. போங்கடா, போய் தொலைங்கடா, போங்கடா. அப்புறமா பார்க்கலாம், போங்க. மிச்சம் கட்டிங்க. ஏடா நீ போலையா? நான் போல, நான் உங்க கூடயே இருக்கேன். அம்மா வந்தாங்கன்னா உன்னை பின்னி எடுத்துருவாங்க. முதல்ல எத்து போ. பாத்துக்கலாம். என்னது இது? உங்க கூட எப்பவுமே இருப்பேன். பொண்ணு தேவை போடும். டேய் பாட்டில் எடுத்து வச்சியா? ஐயோ அப்போ சைடு டிஷ் வச்சிருப்பான். எல்லாம் போச்சு. அவர் சொன்னான்றதுக்காக பேசிட்டு இருக்கேன். ஏய் மிச்சம் கிச்ச வச்சிருக்கீங்களா இல்ல தட்டி விட்டு வந்தீங்களா? சரி வா பாத்துக்கலாம். உங்கள் வீட்டாளுங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல? என்ன பிரச்சனை? கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாயிடும். வாட்? இந்த 2 குழந்தைங்கன்னா
கொஞ்சம் ஸ்பீடா போடா. என்னால வலி தாங்க முடியல. போங்கடா. இருங்க ஐயோ, பேட்டி முழுக்க சேரா இருக்கு. இப்படி பண்ணா எப்படி எக்ஸ்ரே எடுக்க முடியும்? நம்ம பெஸ்ட் எடுத்துறேன். என்னடி பண்ற? அண்ணா ஐயோ யார் பாக்காதீங்க திரும்புங்க. உங்க மானத்தை நான் காப்பாத்துறேனே. ஐயோ கை வேற பத்த மாட்டேங்குது. என்ன பாக்குறீங்க திரும்புங்க. நான் ஜட்டி போட மாட்டியானே. நீ இந்த பக்கம் நின்றோ. முதல்ல நீங்க பாக்காதீங்க. ஐயோ நீங்க நான் காப்பாத்துறேன். தங்கமே உனக்கு என்ன ஆச்சு? நீங்க வராதமா? ஐயோ சொல்றேன்ல இங்க வராதமா? இங்க இருந்து போங்க. வரக்கூடாதுமா. ஐயோ அம்மா இருங்க அம்மா வா எடுத்துவாமா. என்னமா? சீக்கிரம் போடா. கடவுளே நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ சுகனே சுகனே உனக்கு என்னாச்சு? கொஞ்சம் விட்டு இருந்தா மொத்தத்தையும் ஊறி இருப்பாங்களேடா. உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லைன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவளுக்கு இந்த லவ் மேட்டர் மட்டும்தான் பிரச்சனை. இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. நான் அவகிட்ட பேசிட்டேன். அவ கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டா. அப்படியே ஓடி போயிட்டான்டி. அடைச்ச முட்டி சத்தமா பாவம். உன்னோட ஃபேமிலி எதிர்த்து நின்னா யாரா இருந்தாலும் பயப்படதான் செய்வாங்க. இதை விட பெரிய பிரச்சனை எல்லாம் வரும். என்ன ஒரு ஐடியா. உனக்கு மட்டும் எப்படி இப்படி எல்லாம் தோணுது? எனக்கு ஒரு ரேப்பர் ஆகணும். ஐயோ ஏ நீ தப்பிச்சு போனாதான் நான் தப்பிக்க முடியும். ஆமால. நீ எனக்கு ஐடியா கொடுக்குற நேரத்துல நீ ஒருவேளை டாப்ஸுக்கோ இல்ல ஹனுமான் கைண்டுக்கோ இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணியிருந்தனா உன்னோட லெவலே போதும் போதும் போதும். நான் தான் உனக்கு சொல்வேன், நீ எனக்கு வேண்டாமா? வேண்டாம், எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ அடங்கு. ஐயோ ஐயோ லவ் யூ. ஆக்சிலேட்டர் தான் டைட்டா இருக்கு, சீட்டும் ஹார்டா தான் இருக்கு. ஃபுல்லா கேப்பே தெரியலையா? கண்ணாடி நல்லா இருக்கு. ஏய் நிறுத்துறா, இப்படி சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தா வாயிலே கடிச்சு துப்பிடுவேன். நீ சும்மா இருடா, நீ விளையாடுப்பா. டேய் கீ கொடு. டேய் உள்ள வா, சீக்கிரம் வா. என் வண்டியை நானே ஓட்டிக்குவேன். டேய் ஓட்டி பார்க்கறேன்டா, ஃபால்ட் தான் தெரியும்ல. நீங்க ஒன்றும் பெரிய மெக்கானிக்கெல்லாம் கிடையாதுல்ல, கேட்டரிங் தானே. ஒத்த கால்ல இருந்தாலும் திமிரு ஜாஸ்தி தான். என் பேராண்டிய கிண்டல் பண்ணாத. சுதந்திர போராட்டத்துக்கு போயிட்டு வந்தா கல்ல குடிச்சு கீழே விழுந்தான், வந்துட்டான் பேராண்டி. இவ்ளோ சுட்டி வச்சிருந்தே ஏன் சுட்டி போடாம? என்ன எல்லாம் என் மாமாவோடது இல்ல, சிலதெல்லாம் எந்த. ஏய் அன்னைக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்தாங்களே, என்னமாச்சு? அது கையை விட்டு போயிடுச்சு, வேற பாத்துக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சாலே டென்ஷன் ஆகுது. நம்ம தான் மனுஷங்க மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அதுவும் கரெக்ட் தான். கடவுள் நிச்சயம் வழி காட்டுவாருமா. சுபோட மனசு எப்படிப்பட்டதுன்னு இந்த பஞ்சாயத்துல எல்லாருக்குமே தெரியும். அப்படிலாம் சொல்லாதீங்க, மாமா மூடி மறைச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. உள்ள போடா. சரி சரி வா கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு. சிரிக்கிறேன். டாடா சொல்லு. டாடா. சரி டாடா. நான் கிளம்புறேன்னு வரேன் பாட்டி. சீக்கிரம் வா. என்ன சிரிச்சது பத்தாதா? இப்போ இங்க இந்த இடத்துல பணத்தை கொடுத்தா உன் பிரச்சனை சால்வ் ஆயிடும். இல்ல யார் வந்து சொன்னாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. உன் தலை எப்படி உருண்டோடும் பாரு. கேரண்டியா? இந்த ஆள் கவுக்க மாட்டான்ல? கண்டிப்பா மாட்டான். அப்படின்னா நீ ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அப்ரோச் பண்ணணும். ஸ்டெப் 1 சிரிப்பு, ஸ்டெப் 2 நம்பரை கேட்கணும், ஸ்டெப் 3 காதல், ஸ்டெப் 4 ஓடி போயிடணும். இப்போ ஸ்டெப் 1 மட்டும் போதும், போ. நல்லா சிரி. வயசுக்காத மரியாதை வாழவரெல்லாம் பேசாத, எனக்கு தேவை படம் மட்டும்தான். சொல்றது புரியுதா? கொடுத்துற தம்பி. யாராது எனக்கு உங்க மேல பயங்கரமான ஒரு அன்பு இருக்கு. இந்த அன்பு இருக்குன்னா
இந்த க- 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 கா- காதல் தான். ஆ, அதேதான். ச்சோ. ச்சே. ம். காதல் என்னடா பாக்குற போடா எண்ணில இருந்து இந்த உங்க காதல் நம்பர் முதல்ல சொல்லுங்க. 86066000. ஓகே. இல்ல நான் கால் பண்றேன். வந்த வேகத்துல திரும்ப போன பொண்ணுக்கு நம்பர் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா என்ன? வாயிலிருந்து ஜொல்லு வடிதானே ஒன்றும் இல்லை. நீ முதல்ல இங்க வாடா. கூகுள் பே பண்றா. இதானே உன்னோட ஸ்டெப் பை ஸ்டெப். எனக்கு இதே அதிகம். பொள்ளாச்சி காஞ்சனா வீட்ல பாபு ராதா தம்பதிகளோட இளைய பையனான ஸ்ரீஜித் பாபு மோனஸுக்கு சுகு சுஜித்குமார் ஃப்ரெண்ட்ஸோட அனிதா ஸ்டிக்கர் ஒர்க்ஸோட பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே டு யூ ஸ்ரீஜித் பாபு மோனஸ். அண்ணா நல்லா ஆடி அசைஞ்சு பண்ணுனே. என்னது இதுதான் கடைசி எடுத்ததா? ஆமா. சரி ரீட்டா கேடு. ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி நீ பாரு சுமதி, இதெல்லாம் சரி பண்ண முடியாது. இதுல மோட்டரே போயிடுச்சு. ஒரு பழைய மோட்டர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி கூட. இந்த மிக்ஸில உருப்படியா இருக்கிறது இது ஒண்ணு மட்டும்தான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சாயங்காலம் துவையல் அரைக்கணும். நான் வேணா துவையல் எங்க வீட்டுல அரைச்சு கொண்டு வருவா. என்ன மட்டும் எப்படியாவது காப்பாத்துறேன். அப்படின்னா ஒரு 7:30 மணிக்கு எடுத்துட்டு வந்து கொடு. இது 7:30 மணி. ஏய் நான் சும்மா சொன்னேன். என்ன அதெல்லாம் பண்ண முடியாது. இப்படி இது திறந்து வச்சு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா சுகண்ணா? இங்க பாருமா, கேமரா போன்ல எடுத்து போட்டோ கைக்கு வர மாதிரி மட்டும் வரட்டும். எங்க அலப்பறைய தாங்க மாட்டேன். பேக்ல ஒரு கவர் வரும். சுகண்ணா, எங்க வீட்ல எனக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்க. ஓ நல்ல பையன் யாராவது இருந்தா சொல்லுங்களேன். பெரிய வருமானம் இருக்கிற கடை தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. எனக்கு தான் வேலை இருக்குல்ல. சரி பார்க்கலாம். மாங்காய் துவையல் போதும். Okay. கரெக்டா 7:30 மணிக்கு. பாவம் அவளுக்கு நல்ல மாப்பிள்ளையா பிடிக்கணும்டா. நமக்கு தெரிஞ்ச பசங்க யாராவது இருக்காங்களா? ஐயோ அண்ணா, அவங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்க சொல்றாங்க அண்ணா. உங்களோட கடை எல்லாம் பிரச்சனையே இல்லைன்னு சொல்றாங்க. டேய் அவ சுதாகரனோட தங்கச்சிடா. சுதாகரனுக்கு தங்கச்சினா எனக்கும் தங்கச்சி மாதிரி தான். அப்புறம் கடையோட விஷயம், இங்க இருக்கிற எல்லாத்தையும் கூட்டு போய் கோயம்புத்தூர்ல பிரிண்ட் போட்டு எடுத்துட்டு வந்தா அப்புறம் எல்லாம் மாறிடும். அங்கேயா போறீங்க? நானும் இவனும் ட்ரெயின்ல போறோம். ட்ரெயினா? புல்லட்ல போங்க. புல்லட்ல போலாமே. நம்ம ரெண்டு பேரும் அப்ப இவனை கூட்டு போறோம். அவனையும் கூட்டு போலாம். இன்னொரு வண்டியில போலாம். நான் வேணா யார்ட்டா வண்டி வாங்கிட்டு வரேன். அப்படியே அங்க சரக்கு டெஸ்ட் பண்ணிடலாம். சரி அப்ப அப்படியே பண்ணிடலாம். நீ மாத்தணும் வண்டி எடு. என்ன இந்த மனுஷன் விடாம அடிச்சுக்கிட்டே இருக்காரு? அக்கா மேட்ரே தான் பிரச்சனையா இருக்கும். அக்காவா? தலைவர் பொண்டாட்டி உனக்கு அக்காவா? யாரா அக்கா? என்ன கேட்டா எனக்கு எப்படா தெரியும்? வயசா முக்கியம், பதவிதான் முக்கியம். டேய் அந்த பொண்ணுகிட்ட நம்பர் கரெக்டா தானே உங்க சொன்ன? நம்பரை தப்பா சொல்லுவனா? இல்லடா, நீ நம்பர் ரொம்ப வேகமா சொன்ன. அவளுக்கு புரிஞ்சிருக்காது. அப்படி இல்ல தல, இதுல ஏதோ சம்திங் ராங்கா இருக்கு. இல்லனா அவள மாதிரியான ஒரு சூப்பரான பொண்ணு உங்களை மாதிரி கஞ்ச பிஸ்னரிய பார்த்து லவ் பண்ணுவாளா? டேய் ஒருவேளை அந்த பொண்ணு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா இருக்கலாம்ல. அப்படின்னா கண்டிப்பா 2 நாளைக்கு அப்புறம் இன்சூரன்ஸ் அதுன்னு சொல்லி கூப்பிடுவா. டேய் அவ என்ன பார்த்து சிரிச்ச சிரிப்பை பாத்தியா? அந்த சிரிப்புல தெரிஞ்சதுடா அவளுக்கு என் மேல இருக்கிற அது ஒருவேளை உங்களை பார்த்து கிண்டல் பண்றதுக்கு சிரிச்சிருப்பாளோ நவோ. உன்ன அது இங்க தாடா. அவளா இருப்பாளோ? என்னடா பண்ற? சும்மா ஹலோ ஹலோ பீட்டர் டார்லிங். நான் தான் உங்க ஆள் பேசுறேன். நம்ம அடுத்த லெவலுக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சு. ஓ. நான் கூப்பிடுறேன். என் செல்லம். இருக்கட்டும். என்ன என் செல்லமா?
ஆமா அக்கா என்ன சொன்னாங்க? பீட்டரான்னு கேட்டா ஆ, நம்ம லவ் அடுத்த லெவலுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆ, நாளைக்கு கூப்பிடுறேன். ம். என் அன்பு செல்லமே. இது எதுக்கு? நான் என்ன கல்ஃபுக்கா போறேன்? நீ பாட்டுக்கு திடீர்னு ஏதாவது ஊருக்கு போய்கிட்டே இருப்ப, அதான் எடுத்து இதெல்லாம் வச்சேன். எடுத்துட்டு போ, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். இங்க பாருங்கண்ணே, ஊறுகாய் மட்டும் எடுத்துக்கோங்களா, ஆ? யூஸ் ஆகும். ஓ, ஊருக்கா இருக்கட்டும்னு சொல்றியா? ஊருக்கா இருக்கட்டும், உருட வேண்டாம். இந்தாடா. டேய் சுகு, அடுத்த வாரம் லேடிஸ் எல்லாரும் டூருக்கு போறோம். அதுக்குள்ள நீ வந்துருவல்ல? அதான் நாளைக்கு நான் வந்துருவேன்ல. ஆ, மழை ஜாஸ்தியா இருக்கு, பைக்ல போக வேண்டாம். நம்ம கம்பெனி வண்டி எடுத்துட்டு போ. ச்சே, எங்கேயாவது போலான்னு கிளம்புனா உடனே ஆரம்பிச்சிடுவாரு. நாங்க எப்படியாவது போய்க்கிறோம். அதுவும் சரி. போ போ. ஹலோ, டேய், எங்கடா இருக்க? எனக்கு எங்கேயும் வண்டி கிடைக்கல. நம்ம இன்னொரு நாள் போலாம். நீங்க வேணா போங்க. என்னடா இப்படி சொல்ற? நான் பாட்டுக்கு ட்ரெயின்லயே போயிருப்பான்ல. அப்படியா? அப்போ ஒன்று பண்ணுங்க, அவனை கழட்டி விட்டுருங்க, நாம வேணா போலாம். டேய் குஜாக்கோ, நீ வர வேண்டாம். நான் இந்தாங்க ஹெல்மெட் ஹெல்மெட் கொடுங்க. மா ஆ. போயிட்டு வரமா. பத்திரமா போயிட்டு வா. என்ன அப்படியே வேடிக்கை பாக்குறீங்க? கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாள் வச்சுக்கிட்டு எந்த வேலையும் ஓடல. போய் எல்லாரும் வேலை பாக்குற வேலையை பாருங்க. பேபி என்ன, உங்க பொண்ணு எஸ்கேப் போயிட்டா. மணி போனை கட் பண்ணுமா, நான் திரும்ப கால் பண்றேன். இப்படி பேசிக்கிட்டே இருந்தா வண்டி எப்படி ஓட்டுறது? நீ போயிட்டியாடா? கால் பண்ணிக்கிட்டே இருந்தா எப்படி போய் சேர்றது? நீ இப்ப எங்க இருக்க? நான் ரீச் ஆயிட்டு கால் பண்றேன். நீ எப்ப போவ? இனிமே போன் பண்ணாதீங்க. நான் ஃபோன் பண்ணுவேன். என்ன போவோமா? உன்னை வச்சுக்கிட்டு வண்டி எங்கேயும் நிப்பாட்ட கூடாது போல இருக்க. உடனே போய் ஏதாவது வாங்கிட்டு வந்துருவியே. இங்க பாருங்கண்ணே, இது சூப்பரா இருக்கு, நான் புடிச்சுக்கிறேன். ஆமா, நீ தான் வச்சுக்கணும், நானும் வச்சுக்க போறேன். டேய், யார் அது? எவன்டா அது? யார் அது? எனக்கு தெரியலையே, யாரா இருக்கும்? யார் அது? ஒண்ணாச்சே, யாரா இருக்கும்? தெரியலையே. என்னடா எல்லா பொண்ணுங்களும் திரும்ப திரும்ப அன்னைக்கிட்டே வருது? அதனால என்ன, அண்ணன் அழகா இருக்காருல. அக்கா தானே. டேய், இவ நாளைக்கு தானே வரேன்னு சொன்னா, இன்னைக்கே வந்திருக்கா? இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு நாளைக்கு ஆமா, தானே. நாளான்னைக்கு. ஆமா, நாளைக்கு தான். இவளோட பேர் ஏதோ சொன்னாலே. பேரு தல, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? முதல்ல தட்டி எழுப்புங்க. டேய், அவளோட பேர் என்ன சொன்னா? அவ பேரு அவ என்ன சொன்னாலே. டேய், என்னடா பேர் சொன்னவ? எனக்கு அவங்க கொஞ்சம் பேரு யோசிச்சு சரியா பாரு. ஞாபகம் இல்லையே. ஏதோ ஒரு பேரை சொல்லி தட்டி எழுப்புன. டேய், நம்மள நம்பி நம்ம வீட்டு வரைக்கும் வந்த பொண்ணோட பேரு கூட தெரியலனா எவ்வளவு பெரிய அசிங்கடா. டேய் டேய் டேய், முடிச்சிட்டா முடிக்கிறேன். இல்ல பேரு யோசிங்க. டேய், டேய், நீயே யோசிடா. ஏண்டா, ஏற்கனவே இடம் இல்ல, இதை வர தூக்கிட்டு தெரியணுமா? எதுக்கு அதெல்லாம் வாங்குற? நல்லாவே இல்லை இது. இதோ போய் வாங்கிட்டு வந்திருக்கான். யாரா அது? ராஜஸ்தானோட ராஜா. ஆமா, ரேரா. பாச்சா, கோயம்புத்தூர் வந்துட்டு சரக்கு அடிக்காம போனா எப்படி? பாடா. ஆனா என்னண்ணே, நீங்க சொல்லி தானே நான் நிப்பாட்டினேன். இப்போ நீங்களே என்ன அடிக்க சொல்றீங்க. பாச்சா, இந்த வாழ்க்கை இருக்குல்ல, சில சமயம் நம்ம நல்லா கொண்டாடி தீர்த்தணும். சில சமயம் அது இன்னைக்கு தான் வந்திருக்கு. வாடா பாச்சா. நீ இவ்வளவு கம்பல் பண்ற. இப்பப்பா உங்களுக்கு நன்றிண்ணே. சில சமயம் மட்டும்தான். என்ன கிக்கு. ஏஞ்சிட்டிங்களா? உங்களுக்கு ஒன்று ஊத்தவா? அடிக்கணும்னு முடிவாயிடுச்சு.
தலை இதே போஸ்ட்ல படுத்துக்கிட்டு யோசிக்க ஆரம்பிச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு. இப்ப என்ன பேரு தெரியாது அவ்வளவுதானே. அவளை தட்டி எழுப்பி கேட்டா தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் சரியா இருக்காதுடா. அட என்னண்ணா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க கட்டிக்க போற பொண்ணு தானே, தட்டி எழுப்புங்க. மனுஷனை போட்டு டென்ஷன் பண்ணாம தட்டி எழுப்புற. நான் தான்டா உன் செல்லம். பீட்டர், நீங்க எப்ப வந்தீங்க? நாங்க வந்து இப்போ ஜஸ்ட் நவ இப்பதான் வந்தோம். நீ படுத்துக்கோமா. பரவாயில்ல இருக்கு. அண்ணா ஏதோ சத்தம் கேக்குது. தள்ளுறா. டேய் ஜாஃபர் தானே அது? டேய் ஜாஃபரே, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இதை நான் டீல் பண்ணிக்கிறேன். எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். என்ன கைவிட்ட மாட்டீங்கல்ல? உன்னை எப்பவும் கைவிட மாட்டேன். அது போதும். பேரு? ஷிபா பேபி. பேபி? பேபி அது என் டாடி, தி ரியல் பேபி. டாடி 2 minutes. இப்போ வரேன். தவணா வாங்க, மொத்தமா வாங்க. கம் ஆன் ஜாஃபரே, கொஞ்சம் பொறுமையா இரு. வாடா ஜாஃபரே. ஜாஃபரே. ஹாய் ஜாஃபர். என்னடா இது? ஜாஃபரே, நீயும் ரவுடி நானும் ரவுடி. ஒரு ரவுடி இன்னொரு ரவுடியோட லவ் வாழ்க்கையில தலையிடக்கூடாது. நான் சொல்றதை கேளு ஜாஃபரே. உன் மேல இருக்கிற அன்புல தான் இதை சொல்றேன். இவ கூட வாழ போற உன் வாழ்க்கை ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க ஜாஃபர் அண்ணா? நான் நடிப்பு. இவளை நீ கட்டிக்கிட்டேன்னு வையே, அப்புறம் காலேஜுக்கு படிக்க போறேன்னு போயிட்டே இருப்பா. ஏற்கனவே இப்படி ஒரு வாட்டி பண்ணிருக்கா. உன் வாழ்க்கை அதோ கதி ஆயிடும் சொல்லிட்டேன். போய் சொல்றாங்க, அவனை விடாதீங்க. நான் பேசுறேன். டேய், அவளை படிக்க மட்டும் இல்ல, காய்கறி வாங்க கூட நான் வெளியே அனுப்ப மாட்டேன். அவன் என் ராஜகுமாரிடா. அவ வீட்டை விட்டு வெளியே வர வேண்டிய அவசியமே இருக்காது. ஓகே? எதிர்த்தீங்கன்னா வேணாம் ஜாஃபரே. மனசுல ஞாபகம் இருக்குல்ல? உன் மூக்க உடைச்சு உன் தாடியை வச்சு தரன்னு சுத்தி தூக்கி போட்டுறடா. நீ முதல்ல பேசுறத விட்டுட்டு ஆக்ஷன்ல வாடா. ஆக்ஷன்ல வாடா. காதல் என்னால தாங்க முடியாது. வாங்க போலாம் ஜாஃபர் அண்ணா. வேலை முடிஞ்சது, வரட்டுமா? டாடி ஃப்ரண்ட்ல உட்காந்துக்கவா? நோ, உனக்கு டாடி இல்ல. ஐயோ, டாடியோட மம்மியா? மம்மியும் வந்திருக்காங்களா? சும்மா மார்க்கெட்ல ஜாலியா பண்ணி தின்னுட்டு இருந்த உங்களை போய் இப்ப கொரங்காட்ட ஆட விட்டானேனா? ஹலோ, யாரா அது? அடிச்சனா ஷேப்பே மாறிடும். எங்கடா இருக்க? டேய் பீட்டரா, பீட்டர். புரிஞ்சதா? டேய், அது ஏன் பண்ணிடா? போய்டா, பொறுக்கு நாய். வெச்சு போடா. அண்ணா, என்னாச்சு? அண்ணா, டேய், என்ன நில்லுங்க. டேய் நில்றா. அண்ணா, தூக்குனே, தூக்குடா. டேய், வண்டி முழுக்க டேமேஜ் ஆயிடுச்சா? அவனை பார்த்தா லோக்கலா இருக்கு. முதல்ல போலாம். வாங்க வாங்க.